உட்காந்துருந்தாங்களாம். அந்த மாதிரிதான் நீயும் இப்ப உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அஸ்வின் செல்லத்தை அடிச்சிட்டமேன்னு வீஞ்சிட்டு உட்காந்துருக்கியா, இல்ல அப்பாக்காக காத்து உட்காந்துருக்கியா? சொல்லு, நீ சொல்லு அனிதாமா. இல்லண்ணே, உனக்கு வெக்கமே இல்லையா? நேற்று அவ உன்னை எப்பெல்லாம் நடிச்சிருக்கா, இப்போ அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஒழுங்கா உள்ள வடப்படியா இல்லையா? ஏன் இப்படி பண்ணிட்ட? இல்ல பாப்பா, அவ நம்ம அனிதா மாட்டானா? பாவம், அவ ஏதோ சோகமா இருக்கா, மனசு தாக்க மாட்டேங்கலாம். நம்ம அனிதா மாட்ட பேசுறதுக்கு என்ன வைக்கப்படணும்? நீ போ பாப்பா, நான் வரேன். நம்ம அஸ்வின் தானே பேசினா பேசிட்டு போடான்னு நினைச்சாலா? எப்படி அடிச்சா? அதுக்காக நீ அவகிட்ட போய் பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். அவ உன்னை அடிச்சா தானே. இப்போ போடு, எப்படி பாம்போட மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நான் அடிக்கும் போது மட்டும் அவளுக்கு கஷ்டம் மட்டும் இல்லல, ஆனா நீ போய் அவளை பாம்பு போட்டு பேசிட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள வானே. அப்படி சொல்ல கூடாது பாப்பா. அவன் நம்ம அனிதாமா, அனிதாமா வச்சா வாங்கிக்கணும், அனிதாமா யாசனா வாங்கிடணும். நான் தான் அனிதாமாட்ட கொண்டபடியெல்லாம் பேசியிருக்கேன், யாசியிருக்கேன். அதுக்கு போ பாப்பா, நான் வரேன். சரி, நீ திருடவே மாட்ட. அவ என்ன 4 அடி அடிப்பா, நல்லா வாங்கிக்கிட்டு அப்புறம் நீ இழிச்சிட்டே இரு. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். பொட்டு குட்டி, பூச்சி குட்டி, தங்கு குட்டி, என்ன சாணித்தாமா சும்மா முஞ்ச ஓடுறேன்னு சின்ன நாளா கிடக்கு. அதான் நான் நல்லா ஆக்ரோஷமா சண்டை போட்டலாம். அப்படி என்னாச்சு? அப்போ கோவத்துல ஏசிட்டு போச்சேன்னு உம்முன்னு உட்காந்துருக்கியா? அதெல்லாம் கிடையாடும். அதுக்கெல்லாம் யாராவது உம்முன்னு உட்காடுவாங்களா? இங்க படம் அனிதம்மா, நீ எப்பவும் ஹாப்பியா சிரிச்சுட்டே இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். அனிதம்மா பேசு, அனிதம்மா, அனிதம்மா பேசு. இலே பேசாம போறியா? என்னமா வருது உன் தங்கச்சிக்காரி இம்பட்டு நேரம் வந்து விஞ்ஞானமா பேசிட்டு போனால, பின்ன என்ன? நான் பேசாம இருக்கேன் செவனேன்னு என்ன ஏம்ல வம்பு கலக்குற? அவ ஒன்னே உடிச்சு வச்சுதானே இருக்கா, அதான் அப்படி பேசுறா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உனக்கு? என்ன அனிதம்மா இப்ப என்னத்துக்கு இப்படி உம்முன்னு இருக்க? இங்க பாரு, அடி வாங்கினா நானே உம்முன்னு இல்ல, அடி விட்டு உன கொல்லிக்கிட்டாகும். சும்மா தேவலாம சீன் போடாத. வா, பசிக்குது, மனுஷனுக்கு சாப்பாடு கொடு. அதான் உங்க அம்மா கறி லீவ போட்டுட்டு உட்காந்துருக்கல, போய் அவகிட்டே வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே. அவ அம்மா கறினா நீ ஆடு, நீயே எனக்கு அம்மாதான். இங்க பாரு அனிதம்மா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இங்க பாரு, அவ பாதி அம்மானா நீ பாதி அம்மா. அவகிட்ட சாப்பாடு கேட்கணுமா உன்கிட்ட கேட்கணுமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். சும்மா எதையாவது சொன்னான்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த அஸ்வினுக்கு கெட்ட கோபம் வரும். ஆமல, நேத்து உன்னை அடிச்சிருக்க மட்டும் அப்படியே வக்காலத்து வாங்கிட்டு வந்தல்ல. என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ அடிச்சதுக்கு அவ எங்க வக்காலத்து வாங்கிட்டா? அவ ஓடு ஓட்ட கூட காக்கலையா? இவ்வளோ 2 ஓடு தான் அருணனும் சேர்ந்துக்கிட்டு வக்காலத்து வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாத. அவ வலிக்குதாடான்னு கூட கேட்கல தெரியுமா? அப்பதான் நீ சத்தம் முடிச்சு. ஆமல, அவ சரியான ஊமை குசும்பி. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு சும்மையா சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, நானே ஒரு செவனேன்னு வந்துட்டேன் உன்கிட்ட பேச. அவனை பத்தி குசும்பி சொல்லணும், அவகிட்டே போய் சொல்லு. என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? உன் பாடு அவ பாடு. அவ உன்னை பத்தி ஓடு ஓட்ட கூட சொல்ல மாட்டா. நீ தான் இப்படி அவளையே சொல்லிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? அவ மேல உனக்கு எது கட்டாலும் போடாம. அதான் ஆமல, அவ மேல எனக்கு பொறாம எவ்வளவு இருக்கு. இல்ல என்னதான் இருந்தாலும் உங்க ஆத்தால விட்டு கொடுப்பியா? இங்க பாரு, நீ ஆத்தாளா அவ ஆத்தாளான்னு இங்க பட்டிமன்றம் ஒன்றும் நடக்கல. நான் தான் சொல்லிட்டோம்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியணும். புரியாத மழை மண்டைக்கு என்ன சொல்றது? பாரு, நீ எனக்கு அம்மா, அவளே எனக்கு அம்மா தான். 2 விட எனக்கு சடி சமம் தான். நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. நான் அவளுக்கு ஏண்டகிட்டும் பேசல, உனக்கு ஏண்டகிட்டும் பேசல. எனக்கும் பார்க்க போனா அவளோட ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சும்மா சொல்லாதல, சும்மா சொல்லணும்னு சொல்லுவேன். அவளை ஒண்ணு சொல்லிட்டா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிற. ஒன்னே இடம் எதுவும் சொன்னாலும் தான் வடிஞ்சு கட்டிட்டு நிற்பேன். நேற்று அப்பா யாசிச்சு, அப்புறம் அப்பாட்ட போய் எப்படி சத்தம் மட்டும் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாத்தையும் பாடம் போட்டு காட்டணும், இல்லைன்னா புளி போட்டு வளர்க்குவா அவளை. அந்த மாதிரி வளர்க்கணாதான் உனக்கு புரியும். இங்க பாரு அனிதாம்மா, நீ ஏன் அம்மா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். சும்மா தேவலாம எதையாவது நினைச்சுக்கிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவளை நினைச்சுக்கிட்டு உடல்ல போட்டு இடிச்சிட்டு கிடக்காத. உடல்ல போட்டு இடிச்சேன்னா தூசி தான் வரும். அந்த மாதிரி தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு நினை, சரியா? ஆமா, பெரிய மனுஷன் விளக்கம் கொடுக்க வந்துட்டாரு. விளக்கம் இங்க பாரு, இப்ப நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவேன். அப்படியே சூடா காஃபியோட வருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிப்போம், சரியா? அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? நல்லா சிடிச்ச முகமும் சீதேவியுமா இருக்கணும். இப்படி உம்முன்னு ஒடாங்கொட்டா மாதிரி இருந்த அப்புறம் அஸ்வினுக்கு கோவம் வந்துடும், சரியா? இல்ல காஃபி போட போறேன்னு கையில கல்ல ஊத்திக்கவா? காஃபி போட படடாக்கும் போட. உனக்கு போட வட செய்யணுமோ? பிளாஸ்க்ல இருக்கிறத
வரேன் சரியா? சடின்னு தான் சொல்ல, வாயில இருக்க முத்து கீழே விழுந்துற போது. சரில. நல்லா சுடிச்சிட்டு போயிட்டு வரேன்.